வார்த்தையானது நீதிமொழிகள் 23:4. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. Don't try to become rich. ரொம்ப நான் ஐஸ்வர்யமா இருக்க வேணும், நான் ரொம்ப ரிச் ஆக வேணும், எனக்கு நிறைய வசதி வேணும். எனக்கு தெரியல நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த வீட்டுல எங்க வீட்டுல நான் அதை பிராக்டிஸா பார்த்ததில்லை. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் கணவருக்கும் நான் பார்த்ததில்லை. மற்றவர்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களை பார்க்கும்போது இப்படி நம்ம வாங்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுதே கிடையாது. I have never inspired by somebody. ஸோ எனக்கு அது தெரியவே தெரியாது. இப்படி அந்த நல்லா இருக்கே, அதை நம்ம வீட்டில் வாங்கலாமா. ஆனால் நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே நாங்கள் எங்கள் வீட்டிலே வாங்கினோம் அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். அதில் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்க வேணும்னு சொல்றது தான் இன்ஸ்பிரேஷன். புரியுதுங்களா? கர்த்தர் சத்தியத்துக்குள்ளே நாம் நிற்கிற அந்த விதம், இப்படி இத்தனை உபத்திரம் அவங்க நிற்க முடியுது, கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறாரே என்று அப்படி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் போதுதான் ஐயோ நம்மளும் நிக்கணுமே அப்படின்னு தோணும். இது அப்படி. அதனால ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியின் மேல் சாராதே. அப்படின்னா ஐஸ்வர்யம் ஆவதற்கு, டு பிகம் ரிச், ஒரு ஐஸ்வர்யம் வேணும் என்று நாம் ஆக வேண்டும் என்று நாம் நினைத்தோமானால் அது சுய புத்தியினால் மாத்திரம்தான் அது செய்ய முடியும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த ரிச்னஸ், அந்த ஐஸ்வர்யம் வர வேண்டியது தானா வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எவையெல்லாம்? ஐஸ்வர்யமானது உங்களோட சேர்ந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ அந்த சுய புத்தியின் மேல் சாராதே. அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம் தேடுவதற்கு நான் இப்படி இருக்க வேண்டும், என் வீட்டில் இப்படி பொருட்கள் இருக்க வேண்டும், என் வாழ்வு இப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் அவர்களை விட இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு போட்டி பொறாமையோடு நாம் சிந்திக்கிற சுய சித்தி, அந்த புத்தியினை சார்ந்து நாம் நடக்கும் காரியங்கள், போடுகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த சுய புத்தியின் மேல் சாராதே என்று சொல்கிறார். சாய்ந்து விடாதே, அது உனக்கு பொல்லாப்பை கொண்டு வரும் தான் அவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. பணக்காரன் ஆவதற்கு சொந்த புத்தி மேல் சாயும் பொழுது, அதற்கு பிரயாசப்படும் போது அந்த சுய புத்தியினாலே செய்கிற காரியங்கள் என்ன ஆகும் என்றால், நீதி நியாயம் இதெல்லாம் நம்ம விட்டுவிடும். ஏன்னா நமக்கு என்னன்னா, எந்த வழியெல்லாம் நல்லா தெரியுதோ, இது பெட்டரா இருக்கு, அது பெட்டரா இருக்கு, இந்த காரியம் பெட்டரா இருக்கு, அந்த காரியம் பெட்டரா இருக்கு அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம். 23:5. பாருங்க, ஐஸ்வர்யம் கழுகை சிறுக, அதாவது இல்லாத ஒரு பொருள். அதாவது இந்த ஐஸ்வர்யம் என்பது அது பூமியிலே நாம் பிரயோஜனப்படுத்துவதற்கென்று பவுல் ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:17-18. அந்த நிலையற்ற ஐஸ்வர்யம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதேதான் அந்த நீதிமொழிகள் 23:5 சொல்லுகிறது, ஐஸ்வர்யமானது அது நம்ம கையிலே நிற்காது. அது நீ பிரயோஜனப்படுத்துவதற்கு, அது கொடுக்கும் போது நீ என்னென்ன ஸ்தானத்திலே நின்று அதை எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டுமோ அதை பிரயோஜனப்படுத்துவதற்கென்று தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஐஸ்வர்யத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள அது என் கையிலே இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. புரிஞ்சுங்களா? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஐஸ்வர்யத்திலே நான் நிலைத்து நிற்க வேண்டும். என் பிள்ளைகள் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், என்னுடைய எல்லாம் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், இந்த ஐஸ்வர்யம் என்னுடைய இருக்கணும். இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும்? அந்த நிலையற்ற ஐஸ்வர்யம் என்று சொன்ன அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்திலே
நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறது, நம்பிக்கை வைக்காமலும் நான் அனுபவிக்குவதற்கு சகலவிதமான நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்பிக்கை வைக்கும். இந்த ஐஸ்வர்யம் வந்த உடனே அது மேல் நம்பிக்கை வைக்காமல் இதை கொடுத்த தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அதில் நாம் அனுபவிக்கிறது சகல விதமான எந்த நன்மைகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஏவுதல் எனக்கு கொடுக்கும் பொழுது அந்த நன்மைகளை நான் சுதந்திரித்துக் கொண்டு அதில் வாழ்வேன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அது பறந்து போகிவிடும். அதற்கு அந்த ஐஸ்வர்யம் நன்மையாய் மாறுவதற்கு யாரை சார்ந்திருக்க வேண்டும்? கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், வேத வசனத்தை சார்ந்திருக்க வேண்டும், அது கர்த்தர் கொடுத்தார் என்று சார்ந்திருக்க வேண்டும். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு என்று சொல்லும் பொழுது அந்த ஐஸ்வர்யம் அவர் தரும் பொழுது அதன் மேல் சிந்தையை வைக்காமல் நம்பிக்கை வைக்காமல், இல்ல என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு நிலம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு சொர்ணம் இருக்கு, அதாவது தங்கம் இருக்கு, நகை இருக்கு, என்கிட்ட இவ்வளவு சம்பத்து இருக்கு, அப்படின்னா நாளைக்கு இதெல்லாம் செய்துக்கலாம் அப்படின்னு திட்டம் வைக்காமல் அதை கொடுத்த தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும் பொழுது தான் அது நன்மையாக முடியும். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். பாருங்க, நன்மை செய்யவும் நற்கிரியைகள், பாருங்க நன்மை செய்வதற்கு ஒரு காரியம். நன்மையை செய்வதென்றா என்ன? பிறருக்கு கொடுப்பது, அல்லது யாருக்கா ஒரு ஃபீஸ் கட்டுறது, இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை செய்வது. அதுக்கு அடுத்த வசனம் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளாகும்படிக்கு. அப்போ இந்த நன்மை செய்கிற சுபாவம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க பாருங்க. I really thank God for it. You know the look of, நமக்கு ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யத்தோட ஒரு லுக்க கொடுக்கிறாரு பாத்தீங்களா? அது நம்ம கிட்ட ஐஸ்வர்யத்தை வைத்து இல்லைங்க, ஐஸ்வர்யம் நற்கிரியைகள் செய்வதனால் வருகிற ஐஸ்வர்யமான இந்த தோற்றம், வருகிற இந்த ஐஸ்வர்யத்தின் தோற்றம், புரியுதுங்களா? நீங்கள் தேவ, அதனால தான் நீங்க பார்க்கலாம், every Christian they look very rich, they look abundant, they look very happy, they look very flourished. You know why? Because your heart is, நன்மை செய்கிறவர்களாய் உங்கள் இருதயம் அந்த நற்கிரியையினாலே இருப்பதனாலே, தேவனை சார்ந்து இருப்பதனாலே அந்த ஐஸ்வர்யம் வந்து நன்மை செய்யதானே இதுதான். நம்ம பாருங்களேன், நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? யாருக்கா கொஞ்சம் கொடுக்கலாம், எனக்கு தெரியல, I'm talking about me. அது நம்ம வந்து உடனே நான் எனக்கு என்ன தோணும், அவங்களுக்கு கொடுக்கலாமா, உங்களுக்கு செய்யலாமா, அதை அன்னைக்கு நான் அதை சொல்லிட்டேனே, அதை செஞ்சிருவோமே, இது நான் அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இது ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதை செய்திருவோமே. நம்ம ஏன்னா நமக்கு வந்து அந்த இன்னும் நான் பெற்ற இன்பம் வையகமும் பெருக என்ற அந்த பூமியின் பழமொழி போல நம் இருதயம் அதை தோன்றும். அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட தேவன் மேல் நாம் சார்ந்து இருக்கும் போது அது வந்தது வந்து இன்னும் வந்துட்டே இருக்க போது நம்ம ஃபீல் எப்படின்னா, நற்கிரியை செய்யறவங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்னா, இது இல்ல ஃபர்ஸ்ட், இட்ஸ் கோயிங் டு கம் அகைன் அண்ட் அகைன். எனக்கு நான் திருப்பி திருப்பி ஆச்சரியமா மாற போறேன், திருப்பி திருப்பி நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், என்னுடைய ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கிறது, நான் எப்பொழுதும் இதிலே நிலைத்து நிற்பேன் என்ற எண்ணம் நம்மளை நற்கிரியை செய்ய அனுமதிக்கிறது, அல்லது நன்மை செய்து கொண்டே இருக்கிற அந்த எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல அவர் சொல்றார், லூக்கா 11:41, உண்டானவைகளிலிருந்து பிச்சை கொடுங்கள். அதாவது பாருங்க, பிச்சை தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. தர்மம், தானத்தை விட தர்மம், இந்த பிச்சை என்பது வந்து தர்மத்துக்குள்ள வருது. புரியுதுங்களா? முதல்ல நம்ம பார்த்தோம் நன்மை செய்கிறது, அது இந்த பிச்சை கொடுங்கள் என்பது தர்மம். அதாவது இட் வில் நாட், அத தான தர்மம் என்பது எப்படின்னா, it will never come back to us. It is abundantly, you should forget, you should give and forget. அத கொடுத்துட்டு மறந்துடணும்.
இது எனக்கு வந்து திருப்பி விதைக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, இதுல இருந்து எனக்கு பலன் உண்டு, இதனால நான் ஜெயிப்பாவேன், இதனால நான் புகழடைவேன், இதனால அவர்கள் என்னை போற்றுவார்கள், இதனாலே அவர்கள் என்னை நல்லவன் என்று சொல்லுவார்கள் என்ற எண்ணம் இல்லாமல் அந்த தான தர்மங்கள், அதாவது பிச்சை போடுங்கள் என்றால் அது ஜஸ்ட் கிவ் இட். உதாரணம் நல்ல இல்ல, அது அடுத்தது. பிச்சை போடுங்கன்னா தோற்றத்தினாலே அவர்களை பார்த்து, நாம் அவர்கள் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து இந்தாங்க டேக் இட் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அந்த வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது அது வந்து இட் நாட் கோயிங் டு fetch us anything, but we like to give them, we like to lift them. Hallelujah. Not lifting, it is wrong. You could not lift anybody and we should not lift anybody, just helping somebody. புரியுதுங்களா? This is what I learned. அப்ப லூக்கா அடுத்தது, நிறைவாய் உங்களுக்கு, அதை திருப்பி வாசிங்க, உண்டானவைகள் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். அது என்ன சுத்தமாய் இருக்கும்? என்ன சுத்தமாய் இருக்கும் பாருங்க. அப்பதாங்க நம்ம ஆத்துமா பாவ கரையற்றதாய், இருதயம் சுத்தம் உள்ளவர்களாய், அதாவது ஒண்ணுமே ஜட்ஜ் பண்ணாம, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம், பிச்சை நம்ம கிட்ட வந்து சில பேர் கேட்கலாமா கேட்க கூடாதா, இது எனக்கு வேணுமே, அவங்க கிட்ட கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்னு நிக்கிறவங்கள நம்ம ரீட் பண்ண முடியும். அப்படித்தானே? we can read somebody. அப்ப அவங்களுக்கு கொடுத்த உடனே அடுத்தது, அப்ப அந்த கொடுத்த பிறகு சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும் என்றால் அடுத்த எண்ணம், நான் என்னத்துக்கு குடிக்க வாங்கிட்டு போனானோ, இல்ல வேற எதுக்கான தேவையில்லாம வாங்கிட்டு போனாங்களோ, நம்ம கிட்ட நிறைய இருக்குன்னு வாங்கினாங்களோ, நம்ம கொடுக்கிறவங்க தெரிஞ்சு நம்ம கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு நினைச்சாங்களோ என்ற எண்ணம் அற்றவர்களா just leave it to God. அவர்கள் எந்த நோக்கத்தோடு வாங்கி இருந்தாலும் அந்த சுத்தமான இருதயத்தோடு நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்படும். அதன் பிறகு அதை பற்றி சிந்திக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பாருங்க, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாம் மறுகொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளில் தசமபாகம் கொடுத்து. இந்த பூண்டுன்ற ஒரு விஷயம் எப்படின்னா, நம்ம வந்து நம்ம குறைவா யூஸ் பண்ற ஒரு பொருள் வீட்டுல இல்லையா, வெரி 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 ஸ்மால் அமௌண்ட் தான் அதை யூஸ் பண்ணுவோம். பூண்டை வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது சிலவற்றிலிருந்து தசம பாகத்தை கொடுத்து விட்டு தேவ நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். பாருங்க, ஏன் ஆண்டவர் வந்து தேவ அன்பையும் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள் அப்படின்னு ஏன் சொல்லணும்? நீங்க பூண்டுல மறுக்கொழுந்துல உங்களுக்கு தெரியும்ல, சின்ன கட்டாதான் வச்சிருக்காங்க கோவில் வாசல்ல தான். அது வாசனை ஒரு சின்ன செடி, அது வந்து ரொம்ப வாசனையா இருக்கிறதுனால சின்ன கட்டாதான் கட்டி வச்சிருக்காங்க. முதலிய சகலவித பூண்டுகளில் தசமபாகம் கொடுத்து, அப்போ சின்ன விஷயத்துல நம்ம வந்து அப்படியே சந்தோஷமா தசமபாகத்தை கொடுத்து விட்டு நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் வந்து புரியல? நீதி நியாயத்தை விட்டு விடுவோம். அப்போ எந்தெல்லாம் காரியத்திலே நீதி நியாயமாய் இருக்க வேண்டும், எப்பொழுதும் சிந்தனையிலே நீதி நியாயம் உள்ளவர்களாய் மாத்திரம் தான் காண வேண்டும். சின்ன விஷயத்துல தசம பாகத்தை கொடுத்துட்டு நான் தசம பாகம் செலுத்துறேனே, நான் செலுத்திட்டேனே நம்ம நினைப்போம். நோ, நாட் அட் ஆல். ஆனா அதை விட காரியங்கள், நாம் நீதியா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, நியாயத்துல இருக்கிறோமா, விசுவாசத்துல இருக்கிறோமா. இப்ப நான் அவங்களோட சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறேன், அந்த தொழிலில நான் பார்ட்னரா இருக்கும்போது நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். If you are parting with me, if you are a partner with me,
என்னுடைய எல்லா நம்ம திட்டங்கள்ல எல்லாவற்றிலும் நம்ம ஒருத்தர் உண்மையா இருப்போம். லாபத்துல மட்டும் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் அநியாயத்தை காட்டினோம்னா அது விசுவாசத்துல எந்த விசுவாசம்? எந்த விசுவாசம் தெரியுமா? நான் சொல்றேன், விசுவாசம் நம்பிக்கை கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசமா இருக்கிறது. நம்பிக்கையினாலே வருகிற சத்தமா லாயல் உத்தமமா இருப்பது. புரியுதுங்களா? அப்போ நம்ம தசம பாகத்தை செலுத்தின உடனே நான் உத்தமன் நினைக்காதீங்க, நினைக்கவே முடியாது. அதை விட முக்கியம், நம்மளுடைய ஆத்துமாலே எல்லாவற்றிலும் நீதியாய் நியாயமாய் சிந்திக்கிறோமா, தேவ அன்போடு சிந்திக்கிறோமா, அதாவது வேத வசனத்துக்கு உட்பட்டவர்களாய் சிந்திக்கிறோமா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான காரியம். அப்ப ஆண்டவர் சொல்றார், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு, எவைகளை செய்ய வேண்டும், அவைகள் எதை விட்டுவிடக் கூடாது? எதை செய்ய வேணும், எதை விட்டுவிடக்கூடாது? அதை தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்க வேண்டும், தசம பாகத்தையும் விடாது இருக்க வேண்டும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நீதி நியாயத்தோடு தான் நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தசம பாகம் கொடுக்கும் பொழுது கொத்தமல்லியிலையும் அல்லது வெறும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கொடுக்கறது இல்ல, நீதியாய் சிந்தித்து நியாயமாய் சிந்தித்து எல்லாவற்றையும் செய்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக ரோமர் 7வது அதிகாரம் 6, 7, 8 அந்த நம்ம நீதியாய் சிந்திக்க வேண்டுமே அன்றி not by the influence of others thoughts. அதாவது என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் சொல்லுகிற காரியங்கள் என் சிந்தனைக்கு ஏற்றதா இருக்கும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம ஒருத்தரோட பழகுறோம், எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைச்சு செய்யறோம் இல்லையா? எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம்? எப்படி மற்றவங்களால நம்ம அதை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துக்குள்ள வரும், செய்யக்கூடாது. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, நான் ரோமர் 7வது அதிகாரம் 15 வாசிக்கிறேன். பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று நினைப்போம். For example, normally between the females, I do not know about the men, நம்ம ஒரு காரியத்தை ரகசியமா இருக்கிறத சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லக்கூடாது, இது அவர்கிட்டே டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். நைட்டு 12 மணிக்குள்ள அது சொல்லிடும், அது சொல்ல தோணும், அது அட்வைஸ் மாதிரி. அப்பா இது மாதிரி நடந்தது, அது நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஏன்னா அது அவங்கள பலகீனப்படுத்தும். ஆனா சொல்லிட்டு அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்போம். கரெக்டா? ஆமாம், கரெக்ட், யாரையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அதே மாதிரிதான் பவுல் சொல்றார், நான் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று திருப்பி வாசிங்க. எனக்கே நான் செய்யணும்னு எனக்கு விருப்பமே இல்லை, ஆனா நான் அதை செய்யறேன். ஏன் செய்யறேன்? இட்ஸ் an influence of others. புரியுதுங்களா? நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற காரியத்தை நாம் செய்கிறோம் என்றால் மற்றவர்களை சமாதானப்படுத்துவதற்கு, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு, திருப்திப்படுத்துவதற்காக சில காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று தீர்மானித்த காரியங்களை நாம் செய்கிறோம். புரியுதுங்களா? ஆமா, பாருங்க, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்யறேன். அது எப்படிங்க முடியுது? ஏன் யோசிச்சு பாருங்க. பாவம் கர்ப்பம் தரித்து அது நம்மளை உள்ளுக்குள்ள இருக்கிற பாவ சபம் தீர்மானம் எடுத்துக்கொண்ட காரியங்களை மீண்டும் செய்ய வேண்டும் என்று தூண்டுகிற அந்த எண்ணத்தை
இன்றைய நாளில் நாம் தீர்மானிக்க வேண்டும், இல்லை அந்த எண்ணம் வந்தாலும் செய்வதில்லை புறப்படும். அதனால புரியுதுங்களா? அடுத்த வேத வசனம் வாசிங்க. 7வது அதிகாரம் 7லிருந்து வாசிங்க. பாருங்க, நமக்கு ஒரு பாவம் நம்ம இருதயத்தில், அதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் உணர்த்தி அதை செய்யும் பொழுது அது பாவமாக இருக்கிறது. ரோமர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, அப்படிதான் சொல்கிறது. அப்படி என்றால் நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று தீர்மானித்த காரியத்தை மீண்டும் செய்ய தூண்டும் பொழுது ஆகியால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அப்போ நியாயப்பிரமாணத்துல எப்படி எதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கு செய்யுங்கன்னு தான் இருக்கு. இதை நம்ம வாசிச்சு இருக்கோம். ஆனால் அல்லவே பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணம் நான் அறிந்ததே அன்றி மற்றபடி அறியவில்லை, இல்லையா? எக்ஸாம்பிள் அங்க பவுல் சொல்றார், இச்சையாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணத்தில் சொல்லாது இருந்தால் இச்சை பாவம் என்பது எப்படி தெரியும்? ரோமர் 7வது அதிகாரம் ஸ்டீபன். அப்போ அந்த இச்சையாது இருப்பாயாக ஒரு எக்ஸாம்பிள், அதாவது பவுல் அந்த இடத்துல ஒரு உதாரணத்தை சொல்கிறார், இச்சையை குறித்து பேசுகிறார். இச்சை என்பது பாவம் என்பது சொல்கிறார். அதாவது ஒரு மற்றவர்களை பொருளாவது அல்ல மற்றவங்கள மாதிரி நம்ம முன்ன சொன்ன மாதிரி அதே மாதிரி நம்ம வாங்கினா என்ன, அப்படி வாழ்ந்தா என்ன, இப்படி இருந்தா என்ன, அவங்க வீட்டுல வாங்கி இருக்கிறத மாதிரி இது செய்தா என்ன அப்படின்னு தோன்றுகிற எண்ணமானது இச்சை. அந்த இச்சையாது இருப்பாயாக என்பது நியாயப்பிரமாணத்தின் வழி நான் அது பாவம் என்று தெரிந்திருந்த பிறகு இச்சை பாவம் என்று அறியாது இருந்திருப்பேனோ? அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம வேண்டாம் என்று விட்டுவிடக் கூடாது. அதையும் வாசித்து பிறகாக ஆவியிலே பலம் கொண்டு ஆவியானோருடைய துணையோடு எல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். எல்லாத்தையும் நீ செய்துட்டு எல்லா காரியத்தையும் நீ செய்யற, ஆனா அதையும் செய்த இதையும் செய்யறது எப்படி நம்ம மாற முடியும்னா ஆவியிலே பலம் கொண்டு நாம் மாற முடியும். புரியுதுங்களா? அப்ப பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்து நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்கும். அப்போ பாருங்க, நியாயப்பிரமாணத்திலே இது செய்யாதே இது செய் என்று சொல்லி இருக்கிற வேத வசனத்தை நாம் இருதயத்திலே வைக்கிறவர்களாய் இருந்தால் பாவம் என்று நாம் அறிந்திருப்போம். இல்லை என்றால் நியாயப்பிரமாணமே இல்லை என்றால் தெரியாமலே பாவம் செய்து கொண்டே இருப்போம். ஆனா இயேசு சொல்றார், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி இருக்காதேன்னு சொன்னார். ஒண்ணுக்கு ஆடு மாடுகளை பலி கொடுக்காதீங்க, இப்படி எல்லாவற்றுக்கும் ஒன்றுக்கொன்று செய்யாதீங்கன்னு சொல்லிட்டார். ஏன்னா நானே எல்லாவற்றுக்கும் வழி என்று சொன்னார், இல்லையா? அவரே வழி என்று சொன்னார், நானே ஜீவ வழி என்று சொன்னார். அவருடைய வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவர். அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி இராதேன்னு சொன்னவர் அவர் இந்த இடத்துல பவுல் கூடாய் பரிசுத்தாவியானவர் எப்படி உணர்த்துக்கிறார்? நியாயப்பிரமாணத்தையும் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் இருக்குது பாத்தீங்களா, இது செய்யாதே, இது பாவம், இது பாவம் அல்ல என்று சொல்லுகிற காரியங்கள் நம்மளுடைய ஆத்துமாவிலே தீர்மானமாய் எடுக்க வேண்டும். புரியுதுங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா அப்படி தீர்மானம் எடுக்க, ஆமா, அப்ப அந்த தீர்மானங்கள் எடுக்கவில்லை என்றால் ஆவியானவருடைய துணையோடு இன்றைய நாளில் நம்ம எந்த காரியத்தையும் செய்யலாம். புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவோம்னா பாவமான எல்லா காரியத்தையும் இது நல்லதாச்சே, இது செஞ்சா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களே, இந்த மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது அல்ல உயர்த்தி பார்ப்பது அல்ல மற்றவர்களுக்கு நாம் ஏவதில் இல்லாமல் செய்கிற எல்லா காரியம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அடுத்த வாசிக்க, இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமானதும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றே, அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணம். அப்போ ஒரு காரியத்தை செய்யும் போது அது நன்மைன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் மரணமான காரியம்.
புரிஞ்சுதுங்களா? ஒரு காரியத்தை ஆவியானவர் உணர்த்தி அதை நம்ம செய்யும் பொழுது அதை மீறி அந்த அவங்க பாவமாயிட்டு அவங்க ஏதாவது ஒண்ணு செய்வோன்ற அந்த நன்மை செய்கிற அந்த சுபாவம் நமக்கு பாவமாய் மாறுகிறது. அந்த பாவம் நம்மளுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு எதுவாய் மாற்றுகிறது. அந்த மரணம் என்பது நான் சொல்லுவது என்னன்னா, we feel very bad after it. நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்ம எஸ், ஐயோ நான் எனக்கு நினைப்பூட்டியும் நான் செய்துட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே இந்த உணர்வு நம்ம இருதயத்துல இருந்து நம்மளை கொண்டுகிட்டே இருக்கும். அதுதான் என் ஆத்துமா மரணமாயிடுன்னு சொல்றேன். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமா அப்படின்னு கேட்க பாருங்க. பவுல் உடனே சொல்றாரு, அப்ப நான் நன்மை செஞ்சது மரணத்துக்கு எதுவானதா அப்படின்னு கேட்கிறேன். அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவ கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கும். பாருங்க, ஒரு காரியம் நமக்கு நல்லதென்று கருதி அந்த பாவமான காரியத்தை செய்யாதே என்று சொல்லுகிற காரியத்தை செய்யும் பொழுது அது பாவமாக நம்ம இருதயத்தை தொடுகிறது. அந்த பாவம் நம் ஆத்துமாவை கொள்ளுகிறது. உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்ச மாதிரியே உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல. அதாவது we always we take decision by emotions, not by feeling. நல்லா கேட்டுக்கோங்க. ஃபீல் என்பது உணர்வோடு. இந்த வேத வசனம் சொல்கிறது செய்யாதேன்னு உள் மனசு சொல்லுது. ஆனா எமோஷனலா ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு காரியத்தை செய்யணும், அதை செய்யாதீங்க. அதுதான் பாவம். அது உங்க ஆத்துமாக்களை கொன்று போடும். புரியுதுங்களா? செய்து முடிச்சப்புறம் வீட்டுல உட்காரும் போது நம்ம மனசு சொல்லும், ஐயோ வேண்டாம் தானே சொல்லிச்சு, ஏன் நான் செய்யறேன், அப்படியே செஞ்சோம் என்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஹாண்ட் பண்ணும். 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் நம்மளை உட்கார்ந்து என்ன பண்ணோம், ஒரு நாள் கூட எடுக்கும், ஒரு 2 நாள் கூட எடுக்கும். அந்த அளவுக்கு நம்ம மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. பாருங்க, உடனே கடைசியில பவுல் சொல்றார், அந்த நியாயப்பிரமாணம் படி நாம் செய்கிறவர்களாய் இருந்தாலும் செய்யாதே பாவம் என்று சொல்லி இருக்கிறபடி நாம் செய்கிறவர்களாய் மாறும் பொழுது நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறும். ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அப்ப ஆவிக்குரியவராய் நாம் காணப்பட வேண்டும் என்பது. அப்ப மாமிசத்தை உட்படவர்கள் நம்ம மாம்சத்தின் திட்டத்தின்படி, இன்னொரு வசனம் அதே இடத்துல இருக்கு பாருங்க, 8:8 வசனம் சொல்லு, மாம்சத்தின்படி நாம் செய்கிறவர்களாய் இருந்தால் அப்போ நம்ம ஆவிக்குள்ளே உணர்த்தப்படுகிற காரியம் தான் நாம் செய்ய வேண்டுமே அன்றி மாம்சத்துக்குள்ளே தோன்றுகிற காரியமானது பாவத்துக்கு உட்பட்டது. அப்ப அந்த பாவ சுபாவம் இருந்தால் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நம்மளுடைய கோல் as a Christian, நம்மளுடைய அழைப்பு எதற்குனா we are the people to please God and not people. நம்ம கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டிய ஜனங்களே அன்றி மனுஷர்களை பிரியப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. நன்றாக தீர்மானம் எடுத்துக்கொள்ளும். மனுஷன் இவன் என்னோட இருக்கிறானே, இவனும் நல்லா இருக்கட்டும், இல்லங்க, என்னமே தப்புங்க. நாட் அட் ஆல். மனுஷனை பிரியப்படுத்துகிற ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. சோ நம்மளுடைய அழைப்பு என்னன்னா, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற மனுஷர்களாய் நாம் ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய். அது வேண்டாம். நமக்குள்ளே இருக்கிற பாவமான சுபாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டு நாம் கர்த்தரை நேசிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய், பாவ சுபாவம் மற்றவர்களாய், அவர் ஏவுகிற பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிற காரியங்கள் மாத்திரம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு இன்றைய நாளில் கற்றுத் தருகிறார்.
1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இருப்பதில்லை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவர்களாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்றால், பிதா நம்மிடத்தில் அன்பு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், உலகத்துக்குரியவர்கள் மேல் அன்பு செலுத்தாமல் உலகத்திற்குரிய பாருங்க, நம்ம we always இந்த உலகத்துல மனுஷனுக்கு மனுஷன் பிரியப்படுத்துகிறவனாய் நம்ம காணப்படுகிறோம். we always pleasing people. ஐயோ, அவங்களுக்கு மனசு வேதனைப்படுமே, அவங்க நம்ம சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்களே, அவங்க கொடுக்கலன்னா அது வேற தப்பா நினைச்சுப்பாங்களே, இப்படின்னு நம்ம பிரியப்படுத்திக்கிறே இருக்கிறதுனால நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவங்களாய் மாத்திரம் ஆண்டவரை மாத்திரம் இட்ஸ் வெரி ஹார்ட். நம்மளை பார்க்குறவங்க நினைச்சுப்பாங்க இஸ் வெரி ஹார்ட் பீப்புள் அப்படின்னு நினைச்சுப்பாங்க இல்லையா? ஸ்டிஞ்சின்னு கூட சொல்லுவாங்க, அவங்க யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டான்னு கூட சொல்லுவாங்க. இல்ல, நம்ம ஏவுகிற காரியம் மாத்திரம் தான், ஆவியானவர் ஏவுகிற காரியம் மாத்திரம். பாருங்க, அதுதான் முன்ன நம்ம வாச்ச வசனமானது. அந்த வாசிங்க திருப்பியும். இராமல் வெய்யாமல் அவ்வளவுதாங்க நம்மளுடைய அழைப்பு. நமக்கு அன்னன்னைக்கு கொடுக்கப்படுகிற எல்லா நன்மைகளும் மற்றவர்களுக்கு நன்மை செய்து நாம் உதாரணம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், பண்புள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் மாத்திரம் காணப்படதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறாரே. இதை செய்யாதே, இதை செய் என்று சொல்லும் பொழுது அதன்படி செய்கிறவர்களாய் மாத்திரம்தான் நான் காணப்படுகிறேன். Never ever please people, please our God. நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்கள் மனுஷர்களே அல்ல. புரியுதுங்களா? அதனால கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மேல் அவர் பிரியம் வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களால் காணப்படுகிறோம். கர்த்தர்